الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله عز وجل: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. இன்றைக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஆண்டுடைய ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விதத்தில் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்பையும் தொழுகையையும் இன்னும் பிற அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான நிரப்பமான கூலியை தந்து அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். கடந்த ஆண்டு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு சஹாபாக்களுடைய வரலாறை சுருக்கமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் இங்கே அமர்ந்து கேட்கக்கூடிய நேரம் என்பது மிக குறைவான நேரம்தான். அதிலே மிக சுருக்கமாக அவர்களுடைய வரலாற்றை தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஓரளவுக்கு ஒரு சஹாபியை பற்றி அறிந்து கொள்வதற்குரிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, யாரை பற்றி பேச வேண்டும் என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. ஆரம்பமாக சஹாபாக்களுடைய வரலாற்றை அறிவதற்கு முன்னதாக சஹாபாக்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. ஏன் இந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அதன் மூலமாக நமக்கு என்ன பயன் இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி தன்னுடைய திருமறையில் ஏதாவது செய்திகளை சொல்லி இருக்கின்றானா? சிறப்புகளை சொல்லி இருக்கிறானா? இது போன்ற விஷயங்களை நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, அவர்களை பற்றி நாம் பேசுகின்ற போது, அவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல சஹாபாக்களை நம்மோடு ஒத்து பார்த்து ஒப்பீடு செய்து நம்முடைய தரத்திலே அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் நம்மை போன்றவர்கள் இல்லை. அல்லாஹ்வை அதிகமாக பயந்தவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக, அந்த நேசத்தை வெளிப்படுத்தியவர்களாக, இந்த மார்க்கத்தை கட்டி காத்து பிற மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்பும் தரக்கூடியவர்களாக எல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சிலாஹித்து பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு
யார் இருந்தார்களோ, யார் வாழ்ந்தார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே முஃமின்கள் என்று சொல்லி காட்டுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை தான் முஃமின்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் எத்தகைய ஈமானிய உணர்வோடு, அதே போன்று ஈமானில் உறுதியோடு அவர்கள் இருந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும், ஹதீஸுகள் மூலமாகவும், வரலாற்றின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சூரா அல் ஃபத்ஹ்ல 29வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் வ ருஹமாஉ பைனஹும், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குஃபார்களிடத்தில் கடுமையானவர்களாகவும் முஃமின்களிடத்தில் நேசர்களாகவும் கருணை காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையை சொல்றோம். அதுக்கு அவர்களுடைய அடையாளத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற போது, அவர்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் சஜிதா செய்யக்கூடியவர்களாகவும் அதனுடைய அடையாளம் அவர்களிடத்திலே இருப்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் ஒருபடி மேலாக அவர்களை பற்றி முந்திய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து ரசூலுல்லாஹ் வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் ஈமான் கொண்டு யார் இருந்தாங்களோ, முஃமின்களாக யார் மரணித்தார்களோ அவர்கள் தான் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹை சந்தித்தவர்கள், ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்ற போது ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்களைத்தான் சஹாபாக்கள் என்று சொல்லப்படும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள் தாபிஈன்கள். நாம தாபிஈன் என்று சொல்றோம். இந்த தாபிஊன் யார் என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். இவர்கள் சஹாபாக்களை பார்த்திருப்பார்கள், சஹாபாக்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், முஃமின்களாக மரணித்தவர்கள் இவர்கள் தாபிஊன். அதுக்கு அடுத்து தாபிஉத் தாபி, தபுஉத் தாபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அடுத்து இருக்கக்கூடியவர்கள். இந்த 3 ஜெனரேஷனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள், சும்மல்லதீன யலூனஹும் என்று சொன்னாங்க. அப்ப இந்த 3 ஜெனரேஷனை சிறந்த நூற்றாண்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லி மார்க்கத்துடைய முதன்மையான வழிகாட்டிகளாக நாம அவங்கள பார்க்கிறோம். அவர்களுடைய புரிதலின் அடிப்படையில் மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர்களோடு இருந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் மார்க்கத்தை எப்படி புரிந்து, குர்ஆனுடைய வசனத்தை எப்படி புரிந்தார்களோ, சட்டங்களை எப்படி அணுகினார்களோ, அது போன்ற சிந்தனையோடு தான் நாமும் இருந்தால் அது நேர்வழியாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி பல்வேறு விஷயங்களை சஹாபாக்களை பற்றி நாம சொல்லிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் ஒரு சஹாபாக்களை, குறிப்பிட்ட சஹாபாக்களை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டும். இவர்கள் யார் என்று சொன்னால், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன், முஃமின்களிடத்திலிருந்து அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா, மரத்துக்கு அடியிலிருந்து உங்களோடு, அதாவது பைஅத் செய்த, உடன்படிக்கை செய்த அந்த முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்லி காட்டுறான். பைஅத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய முந்தைய நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம படிக்கின்ற போது
இந்த செய்தியை நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நம்ம இங்க சஹாபாக்களை ஒரு சாராரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு சில சஹாபாக்களையும் அல்லாஹ் சொல்றோம். குறிப்பிட்டு வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சார்களிலும் முஹாஜிர்களிலும். நாம சஹாபாக்களை கூறுகின்ற போது முஹாஜிர் அன்சார் என்றும் பிரித்து சொல்லுவோம். யார் முஹாஜிர்? ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு யார் சென்றார்களோ இவர்கள் முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் என்பது 2 தடவை நடந்திருக்கு. ஒன்று, முதல் ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு சென்றது. குறிப்பிட்ட சஹாபாக்கள் சில ஆண்களும் பெண்களும் அபிசீனியா நாட்டுக்கு, ஹபஷா நாட்டுக்கு போனாங்க. இது முதல் ஹிஜ்ரா. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்கான அனுமதி கொடுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பினாங்க. மதீனாவில் இஸ்லாம் பரவி இருந்தது. அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் அங்கிருந்து முஃமின்கள் ரசூலுல்லாஹை சந்தித்து பைஅத் செய்து, பிறகு உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், அடைக்கலம் தருகிறோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்தாங்க. அங்கே போனாங்க. அப்ப 2 விதமான ஹிஜ்ரத் நடந்திருக்கு. இப்ப யார் மக்காவிலிருந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் முஹாஜிர்கள். அன்சார் என்று சொல்லக்கூடியவங்க யாரு? மதீனாவில் வாழ்ந்த அவர்கள் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செய்து, நபிக்கு உதவி செய்து, சஹாபாக்களுக்கு உதவி செய்தவர்கள் தான் இந்த அன்சார் என்று சொல்வது. அன்சார் என்றால் உதவியாளர்கள் என்று அர்த்தம். உதவியாளர்கள் என்றுதான் அதுக்குரிய அர்த்தம். இவர்கள் உதவி செய்தார்கள், எல்லா விதமான உதவிகளையும் செய்தார்கள். எப்படியெல்லாம் உதவி செய்யணுமோ அப்படியெல்லாம் அந்த உதவிகளை அவர்கள் செய்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தால் உதவி செய்தார்கள், தங்களுடைய ஆன்மாக்களாக, அதாவது உயிரை கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா விதத்திலும் அவர்கள் ஒத்துழைப்பு தந்தவர்களாக இருந்தாங்க. இப்ப மதீனால இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குலத்தவர்கள் தான் அங்கிருந்தாங்க. அவர்களை நாம மதீனாவாசிகளை அன்சார் என்றுதான் நம்ம சொல்றோம். இஸ்லாமிய வரலாற்றில் அவர்களை அடையாளப்படுத்துகின்ற போது அவுஸ் என்றோ ஹஸ்ரஜ் என்றோ அவர்களை அடையாளப்படுத்தாம அன்சார் என்ற அந்த பெயரோடு, ஒரு சிறப்புமிக்க ஒரு பெயரோடு, அவர்களுடைய தன்மையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்துறான் இல்லையா, அந்த வார்த்தையை தான் நாம அவர்களை அடையாளப்படுத்தும். இப்படி அன்சார்களும் முஹாஜிர்களில் முந்தியவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன தபஊஹும் பிஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அவர்களை யார் நல்லதுல பின்பற்றுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்கிறான். அப்ப எந்த அளவுக்கான ஒரு சிறப்பு! சஹாபாக்களில் அன்சாறுகளுக்கும் முஹாஜிர்கள் முந்திய சஹாபாக்களா இருக்கக்கூடியவர்களுக்கு, ஈமானில் முந்தியவர்களுக்கு, ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நபிக்கு ஒத்துழைப்பு தந்து இருந்த அந்த சஹாபாக்களை முன்னிலைப்படுத்துகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி சஹாபாக்களை பத்தி சொல்றான். அதே போன்று சூரா அல் அன்ஃபாலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ் வல்லதீன ஆவௌ வனஸரு உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. யார் இந்த உதவி செய்து ஒத்துழைப்பு தந்து இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப யாருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய, நபிக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, தீனுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக யார் இருந்தாங்க? சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அந்த சஹாபாக்களை தான் அல்லாஹ் உண்மையான முஃமின்கள் என்று சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக, மன்னிப்பு கொடுப்பதாக சொல்லி காட்டுறான். நல்ல ரிஸ்கும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை பற்றி கூறுகின்ற போது
இப்படி சொன்னாங்க, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார். ஈமானுடைய அடையாளம் ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார். ஆயத் அப்படின்றதுக்கு நம்ம ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்துறோம். ஒன்று, ஆயத் என்று சொன்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனத்துக்கு ஆயத்துன்னு தான் சொல்றோம். இன்னொன்று, அடையாளம் என்பதற்கும் ஆயத் என்பதுதான். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயத்துல், அதாவது ஆயத்துல் ஈமான், ஈமானுடைய அடையாளம் ஹுப்புல் அன்சார், அன்சார்களை நேசிப்பது. ஆயத்துல் நிஃபாக், நிஃபாக்குடைய அடையாளம் புக்லுல் அன்சார், அன்சார்களை, அன்சாரி தோழர்களை, சஹாபாக்களை வெறுப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நிஃபாக்னா நமக்கு தெரியும். நிஃபாக் என்று சொன்னால் உள்ள குஃப்ரை வைத்துக் கொண்டு வெளியே ஈமானை வெளிப்படுத்துறது. உள்ள குஃப்ர் இருக்கும், வெளியில ஈமான் இருக்கும். பார்ப்பதற்கு அவர் முஃமினை போன்ற முஸ்லிமை போன்ற அவர் நடவடிக்கை இருக்கும். முஸ்லிம்களோடு சேர்ந்து இருப்பார். பல முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். ஆனால் உள்ளத்துல ஈமான் இருக்காது. ஈமானோட அதை செய்ய மாட்டார். குஃப்ரை மறைச்சு வச்சிருப்பார். இந்த நபர் தான் முனாஃபிக். இவருடைய நிலை என்ன? முனாஃபிக்குகளுடைய நிலை என்ன? மறுமையில நரகத்துல அடித்தட்டுல இருக்கக்கூடியவர், நரகத்துடைய அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த முனாஃபிக்குகள். அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு படுத்தி சொல்றாங்க, ஆயத்துன் நிஃபாக், நிஃபாக்குடைய அடையாளம் புக்லுல் அன்சார், அன்சார்களை, அன்சாரி தோழர்களை வெறுப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்சாரிகளுடைய விஷயத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சொல்றாங்க, லா யுஹிப்புஹும் இல்லா முஃமினுன். இவர்களை யார் நேசிப்பாங்கன்னு சொன்னா முஃமின்கள் தான் நேசிப்பார்கள், முஃமினை தவிர வேற யாரும் நேசிக்க மாட்டாங்க. வலா யுப்கிலுஹும் இல்லா முனாஃபிகுன். இவர்களை வெறுப்பதாக இருந்தால் முனாஃபிக்கு தான் வெறுப்பான், முனாஃபிக் அல்லாம வேற யாரும் வெறுக்க மாட்டாங்க. மன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லாஹ். அவர்களை யார் நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். வமன் அப்கலஹும் அப்கலஹுல்லாஹ். யார் அவர்களை வெறுக்கிறார்களோ அவரை அல்லாஹ் வெறுக்கிறான். சஹாபாக்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு நாம் பேணுதலாக இருக்க வேண்டும், நாம் அவர்களை நேசிப்பது ஈமானுடைய வெளிப்பாடு என்பதை இந்த செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று பல ஐம்மாக்கள், தாபியின்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு வந்த ஐம்மாக்கள் இருக்கட்டும், அவர்களெல்லாம் இவர்களுடைய விஷயத்துல எப்படி நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் சஹாபாக்கள் என்று சொல்கின்ற போது அவர்களை கண்ணியத்தோடு நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் என்று சொல்கின்ற போது அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையோடு இருந்தவர்கள், அவரோடு கூட இருந்தவங்க என்ற அந்த கண்ணியமும் மரியாதையும் நேசமும் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், வனுஹிப்பு அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை நேசிக்கின்றோம். ولا نفرط في حب احد منهم. அவர்கள யாரையும் நேசிப்பதுல நாம வரம்பு கடந்து போக மாட்டோம். சஹாபாக்களை நேசிக்கிறதுல வரம்பு கடந்து நம்ம போக மாட்டோம். ولا نتبرأ من احد منهم. அவர்களை விட்டு நாம யாரும் விலகியும் இருக்க மாட்டோம். அப்ப சஹாபாக்களை எப்படி நாம் நேசிப்போம்? நேசிக்க வேண்டிய அந்த நடுநிலையோடு நம்ம நேசிப்போம். நாம் எப்படிப்பட்ட சமூகம்? நடுநிலை சமூகம், எல்லாத்திலையுமே நடுநிலையோடு இருக்கக்கூடிய சமூகம். அப்ப நம்மிடத்துல என்ன இருக்காது? இஃப்ராத் தஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய நிலைகள் இருக்காது. வரம்பு மீறியும் எந்த விஷயமாக இருந்தாலும் வரம்பு மீறியும் செல்ல மாட்டோம். அதே நேரத்துல அதை விட தாழ்ந்த நிலையிலையும் நாம இருக்க மாட்டோம். அவ இருக்கக்கூடாது. அவர்களை யார் வெறுக்கிறார்களோ, சஹாபாக்களை யார் வெறுக்கிறார்களோ அவர்களை நாம் வெறுக்கிறோம். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. நம்முடைய
நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும். அவர்களை நேசிக்கக்கூடியவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவர்களை வெறுக்கக்கூடியவர்களை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மற்றவங்க அவரை வெறுக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, எது நல்ல விஷயமாக இல்லையோ அதை வைத்து அவர்களை பற்றி பேசுவார்கள். பொதுவாக சஹாபாக்கள் யார், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்களில் எந்த ஒரு தனி நபருக்கும், அதாவது அவர்கள் மஅசூம் என்று சொல்ல முடியாது, பாவங்களை விட்டு அவர் விலகியவர் என்று யாரையும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பாவங்களை விட்டு விலகியவர். அதல்லாம சஹாபாக்களை பொறுத்தவரை நாம் பாவங்களை விட்டு விலகியவர் என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல அந்த சில தவறுகள் அவர்களிடத்துல ஏற்பட்டுரும், அதை வச்சுதான் பலரும் பேசுவாங்க. சஹாபாக்களை பேசுகின்ற போது அவர்களுடைய சில தவறு, மனிதன் என்ற அடிப்படையில நடந்த சில தவறுகள் அல்லது அறியாமல் இருந்து சில ஏற்பட்ட சில தவறுகளை பற்றி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால இங்க இமாம் தஹாவி சொல்றாங்க, யார் இப்படி எது ஹைர் இல்லாத விஷயத்துல அவர்களை நினைத்து அவர்களை வெறுக்கிறார்களோ அப்படி நாங்க இருக்க மாட்டோம், அவர்களை நாங்கள் வெறுப்போம். எப்படி நாம் அவர்களை பார்ப்போம், அவர்களை எந்த விஷயத்துல பேசுவோம் அப்படின்னு சொன்னா, எது அவர்களை பற்றி ஹைரான விஷயங்களாக இருக்கிறதோ அதைத்தான் நாம பேசுவோம். சஹாபாக்கள் எந்த நன்மைகளை செஞ்சாங்களோ அந்த நன்மைகளை பேசுவோம். அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏதாவது தவறுகள் இருக்குமே ஆனால் அந்த தவறுகளை வச்சு நாம அவர்களை என்ன செய்ய முடியாது, பேசக்கூடாது. வலா நذ்குருஹும் இல்லா பிகைர் வஹுப்புஹும் தீனுன் வஈமானுன் வஇஹ்சானுன். அவர் சொல்கிறார், அவர்களை நேசிப்பது என்பது அதுதான் தீன், சஹாபாக்களை நேசிப்பதுதான் தீன், சஹாபாக்களை நேசிப்பதுதான் ஈமான், சஹாபாக்களை நேசிப்பதுதான் இஹ்சான். வபுக்துஹும் குஃப்ருன் வநிஃபாகுன் வதுக்யான். அதே நேரத்தில் அவர்களை வெறுப்பது என்பது குஃப்ரு, நிஃபாக்கு, துக்யான், பாவம் என்றெல்லாம் அவருக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த அந்தஸ்து கொடுத்திருக்கார். அவர்களை பற்றி கூறுகின்ற போது அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொருந்தி கொண்டான், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்கின்ற போது அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றவரை நாம எப்படி குறை சொல்ல முடியும், அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றவரை நாம எப்படி வெறுக்க முடியும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவரை எப்படி நாம் தீயவராக நாம சொல்ல முடியும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவரை எப்படி நாம பின்பற்றாமல் இருக்க முடியும். எனவே அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஐமாக்களாக இருக்கட்டும், தாபியன்களாக இருக்கட்டும், சஹாபாக்களை பற்றியே இளம் சஹாபாக்கள், உதாரணமாக இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன், இவங்கெல்லாம் சஹாபாக்கள் தான். ஆனா அவர்கள் சிறிய வயதுல தான் இருந்தாங்க. மற்றும் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்க எல்லாம் சிறிய வயது சஹாபாக்களாக இருந்தாங்க. அவர்கள் சஹாபாக்களை பற்றி, பெரும் சஹாபாக்களை பற்றி, அபூபக்கர், உமர், இது போன்ற சஹாபாக்களை பற்றி சிலாகித்து சொல்லக்கூடிய செய்திகளும் ஏராளமாக இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே நாமும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்பது மகத்தான ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது. சஹாபாக்களை நேசிப்பது என்பது ஈமானில் ஒன்றாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ தபாரக வ தஆலா இக்தாரனி, நிச்சயமாக அல்லாஹ் என்னை தேர்வு செய்தான். வக்தாரலி அஸ்ஹாபன், எனக்கு சஹாபாக்கள், எனக்கு தோழர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தேர்வு செஞ்சிருக்கான். فجعل لي منهم وزراء وانصارا وصهارا ومن صبهم فعليه لعنة الله وملائكة والناس اجمعين. அவர்கள் என்ன உதவியாளர்களாக தோழமையாக ஆக்கியிருக்கிறான். அவர்களை யார் வெறுக்கிறார், அவர்களை யார் திட்டுகிறாரோ, யார் இந்த சஹாபாக்களை திட்டுகிறாரோ
அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபமும் மலக்குகளுடைய சாபமும் மனிதர்கள் அனைவருடைய சாபமும் ஏற்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹி என்ற இஸ்னாது சஹி என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் அலம். அதே போன்று அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அன்-நுஜூமு அமனத்துன் லிஸ்-ஸமா. வானத்துல என்ன இருக்கு? ரொம்ப நேரம் நீங்க அமைதியா இருக்கிற இல்லையா? நான் கேள்வியே கேட்காம இருக்கிறேன். அதுதான் அதிசயம். சொல்லுங்க, வானத்துல என்ன இருக்கு? நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் எது வரைக்கும் இருக்கும்? நட்சத்திரங்கள் எது வரைக்கும் இருக்கும்? இல்லைன்னா அது எது வரைக்கும் இருக்கும்னு கேட்கிறேன். எப்ப இல்லாம போகும் அது கேட்கிறேன். அது நம்ம பார்வையில் தான் இல்லாம போகுது. நட்சத்திரமே இல்லாம எப்ப போகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி வானத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் இருக்கு, அதாவது இந்த நட்சத்திரங்கள் நிலையாக இருக்கிறது, இந்த நட்சத்திரங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். وَإِذَا ذَهَبَتِ النُّجُومُ أَتَى السَّمَاءَ مَا تُوعَدُ. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இல்லாம போயிருச்சுன்னா இந்த வானம் இருக்குமா? வானமும் இருக்காது. வானத்துக்கு என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? வானம், அதாவது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும்போது என்ன வானம் என்ன ஆகும்? வானம் என்ன ஆகும்? சுட்டப்படுமா? வானம் என்ன ஆகும்? வைத சமாவுன் ஃபதரத் அல்லாஹ் சொல்லி காட்டு. அதுக்கும் ஒரு அழிவு இருக்கு. இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் போகும்போது அல்லாஹ் சொன்ன அந்த அழிவு அங்கே ஏற்படும். அந்த வானம் இல்லாமல் போகும். அதே போன்று அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுக்கு நான் அமனத்தா இருக்கிறேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கிறார்கள். நான் சென்று விட்டால், நான் மௌத்தா போயிட்டா சஹாபாக்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டதோ அது அவர்களுக்கு வந்தடையும். அவர்களும் இல்லாமல் போவாங்க. என்ன அவர்களுக்கு சோதனைகள்லாம் இருக்கிறோ அந்த சோதனைகள்லாம் என்ன செய்யும்? அவர்களுக்கு வரும். வஸ்ஹாபி அமனத்துலி உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு அமனவாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். வைதா தஹப அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் சென்று விட்டால் அதா உம்மதி மா யூஅதூன், அவர்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டதோ அது அவர்களுக்கு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப இங்க சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய மறைவுக்கு பிறகு அங்கே வஹி இல்லை, ரசூலுல்லாஹுடைய நேரடியான வழிகாட்டுதல் என்பது இல்லை. அப்ப அதற்கு பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில அவர்கள் பயணித்தார்கள். சஹாபாக்கள் அதற்கு பிறகு வந்த மக்களுக்கு, உதாரணமா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாபியீன்கள், இவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, மார்க்கத்தை சரியான முறையில அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, அவர்கள் தவறுகள் செய்கின்ற போது அதை சரி செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இல்லை, அந்த நிலை இல்லை. அப்புறம் அப்படியே வந்து பாருங்க, இன்றைக்கு நிறைய இஃப்திலாஃபுகள், குழப்பங்கள், கொள்கை வேறுபாடுகள் எல்லாமே நடந்துருச்சு. சஹாபாக்களுடைய காலகட்டத்துல கொள்கை வேறுபாடு இருந்துச்சா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கொள்கையை அவர்கள் போதித்தார்களோ அதே கொள்கையை அப்படியே அவர்கள் எந்த மாற்றமும் இல்லாமல், அணு அளவுக்கு மாற்றம் கூட இல்லாம நடைமுறைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்பை இங்க அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறான். மற்ற நபிமார்கள் அவர்களோடு இருந்தவர்களை போன்று இல்லாமல் சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியத்துவம் தரான். அந்த அளவுக்கு அவர்கள் ஈமானிலும் உறுதியாக இருந்தாங்க. மிக சரியான விஷயங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுமையானால் அதை அவர்கள் பயந்தார்கள்.
தன்னிடத்துல நிஃபாக் இருந்துடக்கூடாது அப்படின்றத பயந்தாங்க. நம்ம பல செய்திகளை நம்ம கேட்டிருக்கோம். எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் கேட்கின்ற போது, செய்திகளை கேட்கின்ற போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நல்லதை பற்றியே கேட்பாங்க, நல்லதை பற்றி கேட்பாங்க. ஆனா நுஅமான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் ஷர்ரோ அதை பற்றியே கேள்வி கேட்பார்கள். ஏன் கேட்டாங்க? ஷர்ரான விஷயம் எதுவும் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது, எதுவும் இது போன்ற சிறந்தது அல்லாத வேறு தவறான ஒரு விஷயம் நம்மிடத்துல வந்துடக்கூடாது என்று அவர்கள் அவ்வளவு தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதிலே அவர்கள் அக்கறையோடு இருந்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பெயரையெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. முனாஃபிக்குகள் யாரு என்ற பெயர்களை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்து வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஹாபி இடத்துல போய் என்னுடைய பேர் அதுல இருக்கான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே சொன்னாங்க. மெஹராஜுடைய இந்த பயணத்தை முடித்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகையை நான் பார்க்கணும்னு எட்டி பார்த்தேன், உமருடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்கிறது, கன்ஃபார்ம். சொர்க்கவாசி என்பது கன்ஃபார்ம். அது மட்டும் இல்ல, நீங்க நம்ம சொல்றோமே 10 சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் என்று, அதுல யார்? உமர் ஒரு நபர். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த உமரே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, என்னுடைய பெயர் இந்த முனாஃபிக்குடைய லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயந்திருந்தார்கள். அவர்கள் அதிகமாக நின்று வணங்கக்கூடியவர்களாக, நம்மை போன்று நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவோ, நம்மை போன்று நின்று தொழக்கூடியவர்களாகவோ இருக்கல. நம்மில் நின்று தொழுவது என்பது ரொம்ப கம்மி தானே. தராவிஹ் தொழுகையாக இருந்தாலும் கூட 1 மணி நேரம் என்பது நாம தொழுகிற இந்த டைம் எல்லாம் என்ன இல்ல, பெரிய ஒரு டைம் எல்லாம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு நேரங்கள்ல நின்று தொழும்படி சொல்றான். அந்த நேரங்களை நினைத்து பாருங்கள். இந்த 1 மணி நேரமா அல்லாஹ் சொல்றான், 3/4 மணி நேரமா, அதுல பலரும் நம்ம பாதியில வரோம். அப்படி இருக்கின்ற போது இந்த தொழுகையுடைய நேரம் என்பது மிக குறைவு. அப்படியே சஹாபாக்கள் தொழுதார்கள்? இல்லை. மிக நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய பாதையில எல்லாத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, தன்னுடைய குறைந்த செல்வமாக இருந்தாலும் அதையும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை மிக ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்பதை நம்ம வரலாற்றுகளிலே பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை அறிந்து கொள்வது நம்முடைய ஈமான்ல ஒரு பகுதியா இருக்கு. அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை நாம உள்வாங்க முடியும். அவர்கள் தான் நமக்கு முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம் சுருக்கமாக சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அவர்களுடைய ஈமான் எத்தகையதாக இருந்தது, அவர்களுக்கு என்ன சிறப்புகள் இருந்தது, ரசூலுல்லாஹோடு அவர்கள் எப்படி தொடர்புகளை வைத்துக் கொண்டார்கள், ரசூலுல்லாஹோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், பிற முஃமின்களிடத்தில் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், இது போன்ற பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடியும். அதை அறிந்து அதன் அடிப்படையில் நாமும் வாழக்கூடிய, அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அவர்களுடைய குடும்பங்களை போன்று நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ள குடும்பமாக, முஸ்லிமான குடும்பத்தார்களாக, அவர்களோடு நாளை மறுமையில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களோடும் சஹாபாக்களோடும் இருக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு